அவர்களே, நம்முடைய புனித ஜோசப் மேல்நிலை பள்ளியை உண்மையிலேயே சொல்ல போனால் ஒவ்வொரு வருடமும் சிறப்பான சாதனைகளை செய்து கொண்டு இருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. அதுவும் குறிப்பாக எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் 3வது வருஷம், கடந்த 2 வருஷம் அதிகமான சாதனைகளை நம்முடைய புனித ஜோசப் மேல்நிலை பள்ளி செய்து கொண்டு இருக்கிறது. அது NMMS தேர்வாக இருக்கலாம், ட்ரஸ்ட் தேர்வாக இருக்கலாம், தமிழ் திறனாய்வு தேர்வாக இருக்கலாம், இப்படி ஏகப்பட்ட சொல்லப்போனால் போன வருஷம் திருக்குறள் குயிஸ் கூட நடந்துச்சு. அதில் கூட நம்ம பள்ளியை சேர்ந்த மாணவி 25,000 ரூபாய்க்கு ஆமாம் விருதுநகரில் போய் பரிசு வாங்கிட்டு வந்தாங்க. இந்த ஆண்டு நம்முடைய பள்ளியினுடைய கால்பந்து விளையாடுகின்ற மாணவர்கள் தமிழக அளவுக்கு போயிருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் லெவலை தாண்டி ஸ்டேட் லெவலுக்கு போயிருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு நாளும் சிறப்பாக நம்முடைய பள்ளி வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த பள்ளி வளர்வதற்கு அடித்தளமாக ஆணி வேராக இருப்பது யாரு? தாளராக இருக்கலாம். ஆனால் அந்த பள்ளியை 24 மணி நேரமும் கண்ணுக்குள்ளேயே வச்சு பாதுகாக்கின்ற நபர் நம்முடைய பள்ளியை நிர்வகித்து கொண்டிருக்கின்ற நம்முடைய தலைமை ஆசிரியர் திருவாளர் செபஸ்டின் ராஜா. அவருடைய அந்த பணியை சிறப்பாக கௌரவிக்கும் விதமாக தமிழக அரசு இந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் கடந்த 5ஆம் தேதி செப்டம்பர் 5ஆம் தேதி நல்லாசிரியர் விருது, ராதாகிருஷ்ணன் விருது நம்முடைய ஆசிரியருக்கு கொடுத்திருக்கிறது. ஆகவே சிறப்பாக இந்த பள்ளியை வழிநடத்தி நல்ல ஆசிரியர் என்ற பெருமையை நம்முடைய புன்னையம்பதிக்கு பெற்று தந்த திருவாளர் செபஸ்டின் ராஜா அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் மக்கள் சார்பாக இந்த பொன்னாடை போர்த்தி தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்ற அனைத்து அமைப்புகளும் திருவாளர் செபஸ்டின் ராஜா அவர்களை கண்டுகொள்ளலாம். ஊர் வளர்ச்சி குழு சார்பாக ஆசிரியர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. துறைமுக கமிட்டி சார்பாக ஆசிரியர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. ரவி ரோசி அவர்களுடைய குடும்பத்தின் சார்பாக தலைமை ஆசிரியருக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. மெல்கன் ஜென்லி புனித மரியன்னை நடுநிலை பள்ளி சார்பாக தலைமை ஆசிரியருக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. திருவாளர் ஆஸ்வால்ட் குடும்பத்தின் சார்பாக இதோ பொன்னாடை போர்த்தப்படுகிறது. திருவாளர் அமரர் ரொங்காலி சில்வா டெல்லி அவர்களுடைய சார்பாக பொன்னாடை போர்த்தப்படுகிறது. மரியாயின் சேனையினர் சார்பாக ஆசிரியர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. ஜான்சன் தாமசமால் அவர்களுடைய குடும்பத்தின் சார்பாக பொன்னாடை போர்த்தப்படுகிறது. புனித ஜோசப் மேல்நிலை பள்ளி ஆசிரியர்கள் சார்பாக பொன்னாடை போர்த்தப்படுகிறது. 1994-95 மாணவ மாணவிகள் சார்பாக பொன்னாடை போர்த்தப்படுகிறது. புன்னை சிறகுகள் சார்பாக ஆசிரியருக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. ஆலய கமிட்டி சார்பாக ஆசிரியர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. எல்லாமே ஆலய கமிட்டி தானே, வரிசையா வர்றாங்க. ஆலய கமிட்டி 5 பேர்கிட்ட வாரியல, காசு ரொம்ப இருக்குன்னு நினைக்கிறேன்.
புனித அன்னாள் சபை அருள் சகோதரிகள் சார்பாக தலைமை ஆசிரியருக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. இப்போ நான் உண்மையிலேயே சொல்கிறேன், சிறப்பாக பணியாற்றக்கூடிய தலைமை ஆசிரியர். நான் வந்து என் வாழ்க்கையில் எனக்கு இப்போ 41 வயசு. என்ன தலைமை ஆசிரியருக்கு வழக்கமாகவே நல்ல மரியாதை கொடுப்பேன். அதிலும் இங்கே நம்மளுடைய ஊரில் பல தலைமை ஆசிரியர்கள் இருப்பாங்க. ரொங்காலி சில்வா சாரை பற்றி அதிகமாக நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ இருக்கிற இந்த கப்பலுக்கு போகிறவங்க எல்லாம் சொல்லுவாங்க, ரொங்காலி சில்வா சார் தான் வந்து எங்களை எல்லாம் நல்லா வளர்த்து விட்டாங்க. இந்த பேர் வந்து எல்லா ஆசிரியர்கள்ட்டுமே இருக்குது. ஆனால் நான் இவர்கிட்ட கண்டுகொண்ட ஒரே ஒரு காரியத்தை மட்டும்தான் சொல்கிறேன். ரொம்ப என்ன சொல்கிறது, அர்ப்பணிப்புன்னு சொல்லுவாங்கல்ல. ஒரு பள்ளியில் தலைமை ஆசிரியராக இருக்கிறேன். வழக்கமாக வந்து கையெழுத்து போட்டால் சம்பளம் வந்துடும். ஆனால் நான் தாளாளராக இருந்து இந்த தலைமை ஆசிரியரை பார்த்து மெச்சக்கூடிய ஒரு காரியம் என்னதுன்னா, காலையில் 8 மணிக்கு வருவார். பார்த்துக்கிறேங்க, மணி இப்போ தானே, மணி 8:15 சரியா? 8-8:30 வருவார். போகிறது எப்போ தெரியுமில்ல, ஒரு 10:30 நைட்டு 10:30 தான் போவார். என்னடா இந்த மனுஷன் சரியா, என்னடா பொழைக்க தெரியாத மனுஷன் இருக்காரு. எப்போ பார்த்தாலும் பள்ளிக்கூடம் அல்லது பிள்ளைகளுடைய படிப்பு நல்லபடியாக பரீட்சை எழுதணும், அந்த அடிப்படையில் நானும் உழைப்பார். அது போக டீச்சர் கூட ஏசுவாங்க, இந்த மனுஷன் ஞாயிற்றுக்கிழமையும் விட மாட்டேங்கிறார். எப்படி ஞாயிற்றுக்கிழமையும் விடாமல் என்ன செய்கிறாரு, ஸ்கூலை வச்சு பிள்ளைகளை வர வச்சு. அன்புக்குரியவர்களே, நான் வந்து சொல்ல போனால் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஸ்கூல் வச்சு ஸ்பெஷல் கிளாஸ் வச்சு ஸ்பெஷல் ஸ்டடி வச்சு நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா எந்த பிள்ளையுமே ரொம்ப மட்டமாக படிக்கிற பிள்ளைய கூட நாங்கள் பரீட்சை எழுத விடாமல் விட்டது கிடையாது. அவங்களையும் என்ன செய்கிறோம், படிக்க வச்சு ஸ்பெஷலாக வந்து அவங்கள கவனித்து பரீட்சை எழுத வச்சு என்ன செய்கிறோம், பாஸ் ஆக்கி விடுறோம். அந்த அடிப்படையில் மிக சிறப்பான பணியை திருவாளர் செபஸ்டியன் ராஜா தலைமை ஆசிரியர் சிறப்பாக செய்து கொண்டு இருக்கிறார். அதற்காகத்தான் ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட கொடை இது. நான் சொல்ல போனால் தமிழக அரசு கொடுத்துச்சோ இல்லையோ, இது ஆண்டவர் அவருக்கு நிறைவான ஒரு கொடையை, நல்லாசிரியர் என்ற ஒரு கொடையை கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த தருணத்திலே நல்லாசிரியர் விருது பெற்றிருக்கின்ற செபஸ்டியன் ராஜா அவர்களை மறுபடியும் வாழ்த்தியும் பாராட்டியும் நன்றி கூறி கரவோசை எழுப்பி தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. நம்ம டீச்சர் வந்து சொர்ணகிளி டீச்சர் என்னமோ சொல்லணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க, சொல்லட்டும். அனைவருக்கும் திருவிழா வாழ்த்துக்கள். இந்த நல்லாசிரியர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவார்டு மாநில அரசால் கொடுக்கப்படுகின்றது. சிறந்த ஆசிரியர்களுக்கான அந்த விருதை நான் 5ஆம் தேதி பெற்றுக்கொண்டேன். அதற்கு முக்கிய காரணம் நமது ஊர்தான், ஊர் பெரியவர்கள்தான், பள்ளி தாளாளர் தான், என்னுடன் பணிபுரிகின்ற சக ஆசிரியர்களும் தான், அதற்கு மேலாக ஒத்துழைப்பு நல்கிய மாணவ மாணவிகள் தான், அதற்கு மேலாக மாணவ மாணவிகளின் பெற்றோர்கள் மற்றும் ஊர் பெரியவர்கள், அனைத்து ஊர் பெரியவர்களையும் இந்த மாநில விருதுக்கு என்னை அழைத்து சென்றது என்பதை நான் பெருமையுடன் இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இது எந்த அடிப்படையில் இந்த மாநில அரசு விருது கிடைக்கின்றது என்றால், பள்ளியினுடைய மேம்பாடு, கல்வியின் தரம் மற்றும் 100% தேர்ச்சி
அரசு தேர்வுகளில் 100% தேர்ச்சி கடந்த 5 ஆண்டுகளில். அதன் பிறகு போட்டித் தேர்வுகள் என்எம்எஸ், ட்ரஸ்ட், தேசிய இலக்கிய திறனறி தேர்வு, இப்படி பல வகை போட்டிகள். அது பிறகு கல்வித்துறையால் நடத்தப்படும் கட்டுரை போட்டி, பேச்சு போட்டி மற்றும் அனைத்து வகை போட்டியிலும் நமது பள்ளி சிறப்பாக செயல்பட்டது. எந்த ஒரு வேலையினாலும் மாணவ மாணவிகளை அழைத்து செல்வதற்கு பெற்றோர்கள் தயார் நிலையில் இருந்தனர். இரவு ஆனாலும் சரி, அந்த பெற்றோர்கள் கடைசியாக புத்தக திருவிழா தூத்துக்குடியில் வைத்து நடைபெற்றது. திடீரென்று அதுக்கு முந்தின நாள் எங்களுக்கெல்லாம் மெயில் வந்து 2 நாளைக்கு முன்னாடியே வராது. ஒரு 8 மணிக்கும் இரவு 8 மணி கூட வரும். அப்பொழுது உங்கள் பள்ளியிலிருந்து 2 மாணவர்கள் புத்தக திருவிழாவில் மாவட்ட அளவில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள், உடனடியாக அந்த மாணவர்களை கூட்டிகிட்டு வர வேண்டும். நமது மாவட்ட ஆட்சியர் இளம்பகவத் அவர்கள் கையால் அந்த பரிசு வழங்கப்படும் என்று சொன்னார்கள். நான் அந்த வீட்டிற்கு ஃபோன் பண்ணி ஆசிரியர்களை வைத்து சொன்னவுடன் அந்த பெற்றோர்கள் உடனடியாக கூட்டிகிட்டு வந்தார்கள். இதெல்லாம் தான் நமது பள்ளி ஒரு சிறந்த பள்ளியாக, மாவட்டத்தில் சிறந்த பள்ளியாக வருவதற்கு காரணமாக. மீண்டும் ஒரு முறை நமது பள்ளி தாளாளரை பற்றி சொல்ல வேண்டுமென்றால், அவர் எவ்வளவு ஸ்பெஷல் கிளாஸு. நான் வந்து சில நேரங்களில் சொல்லுவேன், சார் விட்டுருங்க சார், கொஞ்சம் இன்றைக்கி சுதந்திரத்தனமாக இருக்குது, இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுருங்களேன், ஸ்பெஷல் கிளாஸ் வைக்க வேண்டாங்களேன்னு சொல்லுவேன். ஆனாலும் நமது மாணவர்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு பள்ளியின் அளவிலே அவர்களை விட்டால் தேர்ச்சி பெறுவது, முழு தேர்ச்சி பெறுவது சற்று கடினமாக போய்விடும். அதையும் தாண்டி ஒரு 200% உழைத்தால்தான் நாம் மாணவர்கள் அனைவரும் தேர்ச்சி அடைவார்கள் என்ற நோக்கில்தான் நாம் வந்து சிறப்பு வகுப்புகள் எல்லாம் எடுக்கின்றோம். அதற்கு ஒத்துழைப்பு நல்கிய பல பிரச்சனைகள் இருக்கலாம், பெற்றோர்களுக்கும் எனக்கும் சில வாக்குவாதங்களும் வந்திருக்கலாம். ஆனாலும் அது யாருடைய நன்மைக்காக என்றால் நமது பிள்ளைகளினுடைய எதிர்காலத்திற்கு தான். அதை பிறகு அவர்களை உணர்ந்து அதையெல்லாம் பகையெல்லாம் மறந்து நம்மோடு பள்ளியோடு நட்புறவுடன் இருப்பார்கள். ஆனால் எல்லோருடைய பெற்றோர்கள் ஊர் பெரியவர்களும் அப்படிதான். சில பிரச்சனைகள் வரும், பள்ளியில் சில சச்சரவுகள் இருக்கலாம். அப்பொழுதெல்லாம் ஊர் பெரியவர்கள் தலையிட்டு அந்த பிரச்சனையை பள்ளி தாளாளரோடு இருந்து சரி பண்ணி எனக்கு கொடுத்திருக்கிறார்கள். எனவே அனைத்து மக்களுக்கும், புன்னையம்பதி மக்களுக்கும் இந்த டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவார்டை சமர்ப்பிக்கின்றேன். நன்றி, வணக்கம். அன்பிற்குரியவர்களே, நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணம். நம்முடைய ஊரிலிருந்து இப்படி ஒரு பெரிய விருதை நம்முடைய ஆசிரியர் பெற்றிருக்கிறார் என்றால் உண்மையிலே பாராட்டுக்குரியது. புன்னக்காயில் பங்கு தந்தையாக இருக்கின்ற போது ஒரு சில தருணங்கள், கூத்தங்குழியில் பங்கு தந்தையாக இருக்கின்ற போது ஒரு சில தருணங்கள் புன்னக்காயில் அடையாளமாக சொல்வதுண்டு. அங்கே பாருங்கள், என்எம்எஸ்ல இத்தனை பிள்ளைங்க அங்கே எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு புன்னக்காயில் ஒரு முன்னுதாரணமாக சொல்வதற்கு வாய்ப்பாக இருந்தது. அந்த அளவுக்கு ஆசிரியரினுடைய கடின உழைப்பு இருக்கின்றது. ஆசிரியர்களுக்கு என்னுடைய சார்பாகவும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பிற்கு